வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு இசிஐஎல்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பிஇசி பிடெக் இதில் 5 வேகன்சி இருக்குது. இசிஇ அல்லது இடிசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிஓசி பிடெக் இதில் மொத்தமாக ஒரு 6 நாள் 10 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணவங்க 2 வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணவங்க 2 வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். சிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணவங்க 2 வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். இசிஇ இடிசி கம்ப்ளீட் பண்ணவங்க 4 வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 33, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 30. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான், எந்தவித எக்ஸாமும் இல்லை. நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனாலே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். பட் இந்த போஸ்டிங் வந்து டெம்பரரி பேசிஸில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இசிஐஎலோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அவங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ மே 14 டியூஸ்டே நடக்குது. எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், நாலந்தா காம்ப்ளெக்ஸ், டிஐஎஃப்ஆர் ரோட், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இசிஐஎல் போஸ்ட், ஹைதராபாத். இங்கே தான் இன்டர்வியூ நடக்குது. அதனால் நீங்கள் டேரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே போய் அட்டன் பண்ணுங்கள். 9 மணிக்கு முன்னாடியே வர சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் 9 மணிக்கு முன்னாடி அங்கே ரீச் ஆகிற மாதிரி போய்க்குங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.